எனக்கு ஒன்று இந்த லைவ் வரும், ஃபாலோ கொடுத்துனா தான் வரும். ஏடி மேக்கோவர் ஃபாலோ கொடுத்துருக்கு. ஹைடா உங்களுக்கு வந்துச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. சவுண்ட் நம்ம கம்மி பண்ணணும். அது மறுபடியும் அங்கே எப்போ இருக்கு பண்ணிட்டு ஸ்ரீ மஹி பிபி. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன்மா. ஹாய் மேம். மணிஸ்ரீ, ஹாய் சிஸ்டர். உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்களா? சாட்டை காமிங்க, அப்பதான் தெரியும் என்ன போகுதுன்னு. மணிஸ்ரீ, how are you sister? ஹாய் பேபி, ஐம் ஃபைன். செல்லக்குட்டீஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபேஷியல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஃபேஷியலில் வந்து என்ன டவுட் இருக்குது, என்ன ப்ராடக்ட் டவுட் இருக்குது, எதுக்கு எது யூஸ் பண்ண தரலைன்னா ஒன் மோர் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா. ஹாய் பேபிஸ், இன்னைக்கு நான் எந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் சொன்னேன், பிரைடலுக்கு தான் எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நிறைய வச்சுருக்கேன், கண்ணு முன்னால் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வரட்டும், பிள்ளைங்க வரவும் நிறைய காமிக்கிறேன். சரியா, நிறைய வெரைட்டி இங்கே இருக்கு என் கண்ணு முன்னால். நம்ம ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு இங்கே வந்திருக்கோம். அந்த ஷாப்பை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் இங்கே கிடைக்கும். ஒரு குட்டி உலகத்துக்குள்ளே வந்திருக்கோம், காஸ்மெட்டிக் ஷாப்பில். இன்னும் நிறைய பேர் லைவ் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. 13 பேர் தான் வந்திருக்காங்க. அப்புறம் மேம் மிஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. வீடியோ போடுவீங்களா? இதை போஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குங்களா? அது இப்போ சொல்ல மாட்டோம், கடைசி தான் சொல்லுவோம். லைவில் வந்தால் தானே எங்களுக்கு நல்லாயிருக்கும். மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு, ரீட் பண்ணுறா. நான் இதுவரை எந்த க்ரீமும் போட்டதில்லை. வீட்டில் தான் ஏதாச்சும் செஞ்சு ஃபேஸ் பேக்காக போடுவேன். ஆனால் ஃபேஸில் ரொம்ப பொறியாக இருக்குது. டேன் ரிமூவ் பண்ண ஏதாச்சும் சொல்லுங்கள். ஓகேடா. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா? டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த மாதிரி பொறியாக வரும். இன்ஸ்டண்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷியல் கிட் இருக்குது, புதுசாக சார் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிச் ஃபீல் இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொமக்ரானட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஆயுர்வேதிக் தான். அதே போல் வந்து க்ளோயிங்கும் நல்லா இருக்குது. பிரைடுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிட்டு. என்னம்மா ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர் ஒரே பிராண்டில் இருக்கிற மாதிரி. லோட்டஸ்
இது வந்து டேன் ரிமூவ் ஆகும், ஃபேர்னஸ் ஆகும் போட்டுக்கலாம். டோனர் இல்லையாடா அதில்? இங்கே லோட்டஸ் இந்த பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நானும். இது வந்து டேன் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் ஒரு ரியல் க்ளோ கொடுக்கும். இதில் வந்து ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க, மாய்ஸ்சரைசரும் இருக்குது வெளியே போகும்போது போட்டுக்கிறதுக்கு. இது நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டோனர் இருக்குது. இந்த செட்டு காம்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேன் ரிமூவ் ஆயிரும். திருப்பி வந்து உங்களுக்கு ஸ்கின் டேன் ஆகிறதுக்கு நாளாகும். நீங்கள் கரெக்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணணும் ஒரு பேக்கேஜை. பிராண்ட் நேம் வந்து லோட்டஸ். நான் இப்போ வீடியோ இடையில வந்து சாரோட நம்பர் சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸில் வருது, எம்ஆர்பிலேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் எல்லாமே சார் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது டோனர், ஜோவிஸோட டோனர். இது எப்பயுமே நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறீங்க அப்படின்னா கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், டோனர் மஸ்ட். சிடிஎம் ப்ராசஸ் தான். இதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அட்மின் உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்து போட சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போயே நம்பர் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆமாம் சார் நம்பர் அனுப்புகிறேன். உங்களுக்கு இப்போ வந்து பொறியாக இருக்குன்னு சொன்னீங்களே, பிம்பிள் மார்க் இல்லை பிம்பிள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா உடனே கண்ட்ரோல் பண்ணால் அரோமா மேஜிக்கோட ப்ராடக்ட் இது. இதுக்கு ஆப்ஷனலே கிடையாது, அவ்வளோ பியூரிட்டி இந்த ப்ராடக்ட்டு. இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா D3 லெமன் ஆன்டி ஆசிட் கொடுத்துருக்காங்க, பிம்பிள் ஜெல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நைட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஒரு டோனர் இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரே பிராண்டில் ஒரு பேக்கேஜாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள் க்யூர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேன் மட்டும் போனால் போதும் மேம்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் லோட்டஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அரோமா மேஜிக் நம்ம காஸ்மெட்டிக்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நான் அதிகமாக யூஸ் பண்ணது அரோமா மேஜிக் தான். அரோமா மேஜிக்கில் சன் பிளாக் க்ரீம்னு ஒன்று இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும், பார்க்க பியூட்டி அழகாக அதை மெயின்டைன் பண்ணலாம். இந்த இருக்குது. இது நிறைய வாங்கியிருக்கீங்க. இது வந்து சன் பிளாக் க்ரீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் க்ரீம் மாதிரி தான், பிபி க்ளோ மாதிரி இருக்கும். எங்கேயா வெளியே போனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து வெளியே போகும்போது மட்டும் தான் போகணும், நைட் க்ரீமாக யூஸ் பண்ணக்கூடாது. எனி டவுட்ஸ்? கோல்ட் டோனர் எப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறது? கோல்டு டோனர் கேட்குறாங்க, யூஸ் பண்ணுறது அப்படின்னு. கோல்டு டோனர் வந்து ஆக்சுவலாக வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறதாண்டா கோல்டு டோனர். மீடியம் டு டார்க் ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடியதான் கோல்டு டோனர். கோல்டு டோனருக்கும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறதா க்ளோயிங் க்ரீம். மேக்கப் இன்னொரு நாள் போடுவோம்ல, அதான் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டும் தனியாக பண்ணிக்கலாம். இல்லை இது நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ரிசல்ட், ஒயிட்னிங்கும் கொடுக்கும். சில பேர் வந்து எனக்கு வந்து ஃபேஸ் நைட் க்ரீம் போட்டானா கொரியன் கலரில் வரணும், அந்த க்ளோயிங் இருக்கணும், ஷைன் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஹைலைட்டர் போட்ட ஷைனிங் இருக்கணும்னு கேட்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சுக்கோங்க, மைல்டான ஃபேஸ் வாஷ். அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து 2 மடங்குக்கு மேலே க்ளோயிங் கொடுக்கும். எல்லாமே ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் போட்டோட சொல்கிறேன் சாரை. ஓகே, இதெல்லாம் பார்க்க முடியுமா ஓப்பன் பண்ணி? டவுட் என்ன கேட்குறாங்க? கேட்கல. ஓகே, இந்த ஒன்று. இப்போ உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட்டை பற்றி டவுட் வேணும்டா? ஃபேஷியல் நீங்கள் சொன்னது மைண்டில் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் டைப்புக்கு லோட்டஸ் க்ரீம் ஓகேவா இருக்குமா? அவங்க என்ன டைப்புன்னு கேளு. லோட்டஸ் வந்து ஆல் ஸ்கின் டைப் தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ பேட் கொடுத்துருக்காங்க. சாரி, சீரம் நிறைய இருக்கும். மேம் இப்போ நம்ம ஜிஏ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாமா? ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு இது போடுறதா போட்டுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டரைக்கு கொடுத்துருக்காங்க பேடு. நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி, சீட் மாஸ்க் மாதிரி. இல்லை நைட்டு தூங்கும் போது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை டெய்லி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா தூக்கமும் வரும். அது போக உங்களுக்கு வந்து அண்டரை வந்து ரிங்கிள்ஸ்லாம் நல்லா குறையிறது தெரியும் இந்த மாஸ்க். இதில் வந்து சீரம் அப்படி நிறைய இருக்குது.
மேம் அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் மேம். ஆயிலி ஸ்கின். ஒன்று விழுந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குது அந்த மாஸ்க்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. அப்படியே ஸ்கின்ல வச்சுட்டு நீங்கள் தூங்குற மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அந்த சீரதெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். மேம் அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின். அவங்களோட ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லி பார்த்துட்டு நம்ம சொல்லிடுவோம் என்னன்னு. மேம் ஹேருக்கு கேட்குறாங்க மேம். ஹேருக்கு இந்த ஒன்றா பார்ப்பான்டா, ஒன்றா பார்க்கலாம். நான் நோட் பண்ணிகிட்டே என்ன சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணு. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங் சீரம் தான்டா. இதுவுமே நான் நைட் க்ரீம் தான். நைட்டு வந்து டெய்லி தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். வாட்டர் லெவலை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சர் இதில் நிறைய இருக்குது. இப்போ நைட் க்ரீம் போதும்டா, அடுத்த ஃபேஷியலுக்கு போகலாம். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சர் மேக்கப் கூட. ஓகே, மேக்கப் டிபார்ட்மெண்ட் அடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல எப்போவே எண்ணெய் வளைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றாங்களா, அவங்க வந்து எந்த ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாலையும் ஒரு செல்ஃப் யூஸாக நீங்கள் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாய்ஸ்சரை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் அப்புறமே என்ன பண்ணிடும், அது ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் நம்பர் சொல்லிடலாமா? அவர் நம்பருக்கே ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் பண்ணிடுறீங்களா? சார் ரிஸ்டிங் கார்டு கையில் கொடுங்க. உங்கள் நம்பர் எனக்கு மனப்புறமா இருக்குது. மேம் பவிக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்டுக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். அப்போ பவியோட கஸ்டமராக இருப்பாங்க. மேம் அண்டரையோட அந்த பேட் நேம் கேட்குறாங்க. அதான் டாட் டாட் அண்ட் கீ இங்கே உள்ளே வச்சுட்டாங்க. நான் இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக சார் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டே இருப்பார். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ டவுட்டை வந்து அவர் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பார். நம்பர் சொல்கிறேன். அமர் சாரோட நம்பர். இது வந்து பியூட்டி குயின். நம்மளோட ஈவெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, சார் வந்திருந்தாங்க. புதுசாக மேம் சொல்லவா? சொல்லி 9443424015. நீ கீழே டைப் பண்ணி விட்றேன் சார். ஓகே மேம். டைப் பண்ணி விட்டு அவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த இப்போ கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் இங்கே தான் இருக்காங்க. பக்கத்துலேருந்து இங்கே இருக்க ஸ்டாஃபும் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ப்ராடக்டோட ப்ரைஸு நேமோட வந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் கேர் போது ஃபேஷியல் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சார் என்னென்ன முக்கியமான சொல்லாங்க அதை சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கேர்ள் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து பிரைடலுக்கு என்ன ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் கிட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரோமா மேஜிக்கில் வந்து ஜுவல் ஃபேஷியல் கிட்ட வந்திருக்கு. பிரைடுக்கு வந்து நம்ம ஜுவல்லரி தான் போடுவோம். இப்போ ஜுவல்லரியில் ஃபேஷியல் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஷியல் ரிலேட்டட். இதுக்கும் கோல்டுக்கு என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டன் ஃபேஷியல் வந்து யாருக்கு பண்ணுவோம்னா மீடியம் டு டார்க் ஸ்கின்னுக்கு தான் பண்ண முடியும். அதுதான் கோல்டு பண்ணால் அழகாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து நீங்கள் டைமண்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணால் நல்லா இருக்காது. அதே போல் ஃபேராக இருக்கிறவங்க நீங்கள் கோல்டு ஃபேஷியல் பண்ணால் கண்டிப்பாக அது சூட்டே ஆகாது. எண்ணெய் விழிஞ்ச மாதிரி ஒரு அசிங்கமாக ஷேடாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஜுவல் கிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் டு ஃபேர் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த பிரைடல் கிட்டோட ப்ரைஸ் என்னம்மா? எத்தனை ஸ்டெப் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. சவுண்டாக பேசுடா. 4000 ஆண்டா ஒரு 5 ஸ்டெப்பு வருது. அது போக எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இது பிரைடுக்குனே வருது 5 ஸ்டெப். ஓகே, நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான் கிளென்சர், எக்ஸ்பிளேட்டர், மசாஜ் ஜெல்லு, மாஸ்க்கு, சீரம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, மேம் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியலன்னு சொன்னால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம். சரியா? இது வந்து ஜுவல்லரி ஃபேஷியல் கிட். சார் நம்ம டைப் பண்ணிட்டேடா. இது எல்லாருக்குமே காமனாக ஒரு மேலே ஒரு ஷைன் மட்டும் தான் கொடுக்கும். நல்லாயிருக்கும். ஃபேர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜோவிஸில் வந்து பிரைடல் கிட்டு. இது வந்து பிரைடுக்குனே பர்டிகுலராக பண்ணக்கூடிய கிட்டு. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. நானே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மணப்பெண்களுக்குரியது. இவங்களும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மீடியம் டு டார்க் ஸ்கின் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கிட்டு. இது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் ப்ரைஸ். சார்ட்டட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டே இருக்கும் இந்த பிராண்டில். 895 ரூபா போட்டிருக்கு. நமக்கு எவ்வளோ? 20% டிஸ்கவுண்ட்டா?
நீங்கள் எப்படி சண்டை போட்டு வாங்கிங்களோ வாங்கிக்கோங்க அவர்கிட்ட டிஸ்கவுண்ட். இது வந்து அரோமா மேஜிக்கில் வந்து பிரைடல் க்ளோ கிட்டு. இதுவுமே வந்து நம்ம டார்க் ஸ்கின் ஃபேர் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற எம்ஆர்பிலேருந்து எல்லாமே சார் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுங்கள். எனக்கு ரிச் ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்குடா. இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறீங்களோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னா டீடன் ஃபேஷியல். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து டேன் ரிமூவ் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம கிளென்ஸு டீடன் அப்படி ப்ரொசீஜர் போயிட்டே இருந்தோம்னா நம்ம லேட் ஆகும். கிளைண்ட்டுக்கு வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த கிட்ட மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து ட்ரீட்மெண்ட் கிட் பார்க்கலாம். இது பிரைடல் கார்டா ஜோவிஸ் ஆக்னி. இது வந்து ஆக்னி கிட். இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குடா. நீங்கள் சம் ஸ்கின் டைட் வேணும்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிம்பிளுக்கு இருக்குது, ரிங்கிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஜோவிஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லோட்டஸ். லோட்டஸ் எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நியூவாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைன். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரூட் கிட்டுமா. லோட்டஸில் ஃப்ரூட் கிட்டு. இது ஆல் டைப் ஸ்கின்னும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்டு வித் ஆன்டி ஏஜிங் 30+. இப்போலாம் 25க்கு மேலேயே எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிராங்க. ஏன்னா அவங்க ஸ்கின் ரொட்டீன் பண்ணுறது கிடையாது. கல்யாணம் வந்தால் மட்டும் நம்ம எதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பர்சன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ஃபேஷியல் கொடுக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஜோவிஸ் கம்பெனிலாம் இருக்குது. சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவரே சொல்லிடுவார். ஓகே. இது சார்கோல் கிட். சார்கோல் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸ்கின் ஒயிட்னிங் தான். கிடையவே கிடையாது. சார்கோல் வந்து பார்த்தீங்கன்னா டேனை ரிமூவ் பண்ணும், பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், புதுசாக வர பருவம் வந்து தடுக்கும். ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்குது இதில். ஓகே. இது விட்டமின் சி கிட்டு. சில பேருக்கு வந்து பொலிவே இல்லாமல் இருக்கும், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறவங்க விட்டமின் சி கிட் ட்ரை பண்ணலாம். ஷாப் லொகேஷன் கேட்டு ஷாப் லொகேஷன் போட்டு விட்ரு. அப்படியே சாட்டை வாங்கி டைப் பண்ணி போட்டு விட்ரு. எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே சார் வந்து பார்த்து செய்வாங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கே லோக்கலில் மதுரையில் உள்ள பார்லர் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சாரே ஆள் அனுப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட டிப்ளமோ வரைக்கும் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ப்ராடக்ட் நான் சார்ட்டாக வாங்கியிருக்கேன். வந்தே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன த்ரெட்டிங் நூல் இல்லை சார் சொன்னால் கூட அதனால தான் ரெஸ்பாண்ட் கொடுக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் எங்கேயும் வெளியே வந்த வீடியோ போட்டதில்லை. அவர் ஒரு பிரதர் மாதிரி. அவருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம செய்யணுன்றக்கா இங்கே வந்திருக்கேன். நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்டுமா. இது அரோமா மேஜிக்கில். இதில் அவர் செலக்டடாக கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காருன்னா மேம் நீங்கள் வாங்குற கிட்டாக காமிக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அரோமா மேஜிக் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே போல் வந்து ஜோவிஸ் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிகினராக இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. கஸ்டமருக்கு வந்து நிறைய பில் போடாமல் நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டைமண்ட் கிட். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது பிராண்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் உங்களுக்கு நான் ப்ராடக்ட் வீடியோ போடுறேன். நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கேன். இது வேஸ்ட்டாக இருக்குது, இது வேஸ்ட்டாக, இது எதுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் வாங்கி வச்சிருக்காங்க. தயவுசெய்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு அனுபவத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பழகுங்க. சரியா? இது வந்து டைமண்ட் கிட்டு. இது வந்து ஃபேர் ஸ்கின்னுக்கு மட்டும்தான். சூப்பராக இருக்கும். பிரைட்ஸும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வந்துருச்சுடா இதுல. இது ஆல்ரெடி ரேடியன்ஸ் க்ளோ. இதுவுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லோட்டஸில் கொடுத்துருக்காங்க. இது போக ட்ரீட்மெண்ட் வேறு என்னமா இருக்குது? புதுசாக ஏதாவது வந்த இதாக இருக்கணும். சார் ஏதோ சொன்னாங்களே, அப்பர் லிப்புக்கு ஏதோ சொன்னாங்களே. ஓகே. இது கூட அந்த ஏதோ ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா? அதனால் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இது என்ன யூஸ்னா? ஸ்பைலில் ஒரு பிஞ்ச் மேம். ஒரு பிஞ்ச் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் டைல்யூட் பண்ணிடணும். நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு நம்ம கிளென்ஸ் கோட் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு இந்த பேக் மாதிரி போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஹேர் ரிமூவ் ஆகிடும் ஃபுல்லாக. ஹேர் ரிமூவ் இல்லை, க்ளோயிங். ஓகே ஷூர். இன்ஸ்டன்ட் க்ளோயிங்க்கு ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம கிளைண்ட் வந்து கேட்குற கேள்வி அதுதான். எனக்கு உடனே ஃபேஷியல் பண்ணணும், கலர் ஆகணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒயிட்னிங் லோஷனா. இந்த லோஷனையும் ஸ்பைருலினா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி போட சொல்கிறாங்க. நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் தான் போடணும், ஒரு மிளகு அளவு தான் போடணும். ஸ்பைருலினா ரொம்ப போட்டக்கூடாது, கலர் ஆவாங்கன்றக்காக. இந்த லோஷன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து ஸ்பைருலினா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீடெனாகவும் போட்டுக்கலாம். கிளென்ஸு டீடெனுக்கு பதில் இதை போட்டுக்கலாம். இல்லை ஃபைனலாக பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு பேக் இருந்தாலும் அதோட ஒரு பிஞ்ச் போட்டிங்கனாலே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ ஃபேஷியல் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை, மெயினாக ஹோம் கேர் அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும். இதில் சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரம் வச்சுருக்காங்க. இதில் வந்து பிம்பிளுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக சீரம்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போயுமே வந்து சீரம் அப்படி இல்லைனா நைட் க்ரீம் டே க்ரீம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ இங்கே ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறதுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறாங்க. நான் நீங்கள் முதல்ல கொடுத்துருங்க, ப்ராடக்ட் நாலேஜ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அது வந்து ஹேர்க்குரியது, ஹேர்க்குரிய அசசரிஸ். வாட்ச் இது சவுண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எங்கே பேசுகிறீங்க? வெல்கம் பண்ணுங்க. அவங்க சொல்லுங்க. ஹாய் சிஸ்டர், மதுரை பியூட்டி குயின் காஸ்மெட்டிக் ஷாப்லேருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு. சாரே வந்துட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து பியூட்டி குயின்லேருந்து அமர் பேசுகிறேன். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா செமினார்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் மேடம் இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. சிஸ்டர் வந்து நம்ம கடையில் வந்து ஃப்ரம் பிகினிங்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ ப்ராடக்ட்ஸை பற்றி எனக்கு டீட்டெயில் என்னென்ன வேணும்னு கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன வேணுங்கிறத உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மைக் எங்கே வச்சுக்கிறேன்? இல்லை சட்டை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொதுவாக பார்லருக்கு வந்து கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ அவங்க கலர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இது ஒயிட்னிங் ஃபேஷியல். ஓகேங்களா? ஒயிட்னிங் ஃபேஷியல் வந்து இப்போ பை ஒன் கெட் ஒன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பிராண்ட் வந்து அஸ்டாபெரி. ஒரு 24 பேருக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு 1800 அந்த ரேட் வரும். இது வந்து உங்களுக்கு 24 பேர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்ல 1+1 வேற இருக்கு. ஆமா, சொல் 1+1 இருக்கு இந்த இதுல. ஒரு கிட் வாங்கினா உங்களுக்கு ஒரு கிட் ஃப்ரீ வந்துரும். ஓகேங்களா? சார் இருக்கீங்க, இப்பதான் நீங்க கேரியர் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சார் நிறைய மந்த்லி ஒன்ஸ் ஆஃபர் போடுவாரு. அதுல 1+1 நிறைய வச்சிருப்பாரு. அந்த 1+1 வாங்கி நானும் டெவலப் ஆயிருக்கேன். அது போக கலரா இருக்காங்க, அவங்க வந்து நல்ல க்ளோ கிடைக்கணும், ஷைனிங் கிடைக்கணும் அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒயின் ஃபேஷியல் வந்து இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபேஷியலுமே வந்து பை ஒன் கெட் ஒன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு ஆஃபர் இருந்தது. இதுவுமே வந்து ஒரு 24 கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ நார்மல் ஃபேஷியல் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா பார்லர்ஸ்க்கும் எல்லாரும் போவாங்க. பட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல தான் நிறையா வந்து கஸ்டமரை ஏர்ன் பண்ண முடியும், நம்மளும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 4-5 சிட்டிங் வருவாங்க கஸ்டமர். ஸோ அவங்க வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, மணியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அட்ரஸ் கொஞ்சம் பெரியார்லேருந்து அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, சொல்லுறேன். இந்த இது வந்துட்டு உங்களுக்கு அரோமா ட்ரெஷர்ல இது வந்து ஒயிட் லோஷன், இது வந்து ஸ்பைருலினா பவுடர். இந்த ஸ்பைருலினா பவுடர் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் கிரீம்லயோ இல்ல பேக்லயோ வந்து ஒரே ஒரு பிஞ்ச், ஏன்னா இது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய போட்டோம்னா நெடி அடிக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப க்ளோயிங் கிடைக்கும். ஆனால் இந்த ஒயிட் லோஷனோட போட்டோம்னா இது நீங்கள் ஸ்பைருலினா ஃபேஷியல் அப்படின்னே நீங்கள் பார்லரில் வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு சொல்லலாம். இது வந்து நார்மலாக கிளென்ஸு, ஸ்க்ரப்பு, பேக்கு இது வந்து நம்ம வேற பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம மசாஜ் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஓகேங்களா? அதே இது வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இது வந்து அதாவது சார்கோல் பீல் பவுடர். இது பீல்னா ரப்பர் மாஸ்க் கிடையாது, ஜஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணோம்னா இந்த இது போயிடும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒயிட்னிங் கலர் கிடைக்கும். இது வந்து நார்மல் ஸ்கின், எனி ஃபேஷியல், எனி ஏஜ், எந்த கிட்டு போட்டாலும் ஃபைனலாக வந்து போட்டோம்னா இது வந்து நல்ல கலர் கிடைக்கும். உங்கள் பார்லர்லேருந்து போகும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்கின் வந்து நல்ல ஒயிட்னிங் கிடைக்கும். இந்த இது வந்து அரோமா மேஜிக்ல வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். இது வந்து நம்ம பொதுவாக வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இது எடுத்து அப்ளை பண்ணிட்டு நோஸு அந்த சரௌண்டிங்ஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 to 5 minutes விட்டுட்டு நம்ம காட்டன் வச்சு நம்ம இது பண்ணோம்னா, க்ளீன் பண்ணோம்னா அந்த இது ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் 90% உங்களுக்கு வந்துடும். அது போக நீங்கள் வந்து அந்த நீடில் வச்சு எடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பெயின் தெரியாது, அவங்களும் ரிலாக்ஸாக இருப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட்.
டவுட் ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க, சார் நம்பருக்கு அனுப்பிடுங்க. அரோமா மேஜிக்ல தான் காமிச்சிருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இதை ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு டவுட் கேளுங்கடா, சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் சொல்றதோட சாருக்கு வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு சம்மர் டைம் ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்க, வெளியில் போகிறவங்க ஒரு மினி இது பண்ணுறாங்க, ஸ்கின் வந்து டேர்ன் ஆகுது, அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளென்ஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து டீடான் இந்த மாதிரி O3ல இருக்குது, நேச்சர்ஸில் இருக்குது, அது மாதிரி ராகா பிராண்டில் இருக்குது. இந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், உங்களுக்கும் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த இது மினி ஃபேஷியல் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார், கொஞ்சம் ஹேர் பார்க்கலாமா சார்? அதுக்கு ஸ்கின் பார்த்துட்டோம், அடுத்து ஹேர் பார்க்கலாம். உங்களுக்கு ஆனால் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா சார் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மட்டும் சொல்லுங்கள். இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே வந்து மொபைல் பார்க்குறாங்க, இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினாக வந்து இப்போ ராத்திரி டைம் லேட் நைட்டு தூங்குறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து டார்க் சர்க்கிள் நிறையா பேருக்கு வருது. அதை வந்து இது பண்ணுறதுக்கு எந்த பிராண்ட்லேயுமே கிட்டு கிடையாது. ஆனால் இந்த அரோமா மேஜிக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிட்டு இருந்தது, இப்போ செப்பரேட்டாக எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து அரோமா மேஜிக்கில் வந்து அன்ட்ரை ஜெல்லு, அன்ட்ரை க்ரீமு, இது வந்து கிளாசி பேக்கு. ஓகேங்களா? இது வந்து க்ரீம் வந்து கிளாக் வைஸ் வந்து மசாஜ் கொடுக்கணும் ஐக்கு, ஜெல்லு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாசி பேக் போட்டோம்னா கண்ணு கருவளையம் ஸ்டாப் ஆயிரும், அப்படியே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து க்யூர் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு 4 or 5 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஒன்று என்னென்னா, இது லிப்பு பிளாக்காக இருக்கவங்களுக்கும் இந்த கிளாசி பேக் போட்டிங்கன்னா அந்த கருப்பை ஃபுல்லாகவே எடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. சார் சொன்ன அந்த கிளாசி பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர் ஐ மட்டும் கிடையாது, ஐ பேக் இருக்குல்ல, சில பேருக்கு வந்து இந்த பை மாதிரி அதெல்லாமே வந்து உங்களுக்கு குறையும். எப்பவுமே சீட் மாஸ்க் மாதிரி நம்ம ஒரு அண்டர் ஐ போடுறோம் அப்படின்னா க்ரீமோட இது ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து பிக்மெண்ட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். 2 இது இருக்குது, ஜோவிஸில் இருக்குது, அது மாதிரி நிபாரா பிராண்டு. இந்த இதில் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் க்ரீம் இருக்குது. எங்கே பிக்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கழுவிட்டு அந்த இடத்துல நல்லா தொடச்சிருங்க. பிக்மெண்ட்டுக்கு வந்து பப்பையா ஃபேஸ் வாஷ் போடுங்க, அது வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிக்மெண்ட்டுக்கு ஸ்கின் கேர் ரெகுலர் யூஸ்க்கு எடுமா. ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம். ஃபர்ஸ்ட் காமிச்சோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஆமாம், ஃபர்ஸ்ட் காமிச்சோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு. ரிச் ஃபீல்டில் வந்து அப்பர் லிப் க்ரீம். இன்னைக்கு பொதுவாக ஜங்க் ஃபுட்டு நிறையா பேர் சாப்பிட்றாங்க, தைராய்டு ப்ராப்ளம் வருது. அது போக லேடிஸ்க்கு வந்து நிறையா பார்த்தோம்னா இப்போ மீசை மாதிரி வருது. அதுக்கு வந்து வேறு நிறையா பேர் வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்க நார்மலாக, இல்லை வேக்ஸ் போட்டு எடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஃபேஸ் வேக்ஸ்னே வருது. இதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையிலே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து டெய்லி வந்து படுக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டியூப் முடியக்குள்ள அந்த ரூட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், க்ரோத்தே இருக்காது. வந்து எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அதாவது இது ரிச்வெல் வந்து உங்களுக்கு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ட்ரைகாலஜி இது பண்ணாங்க இல்லையா, வழுக்க தலையில் வந்து வழுக்க மண்டையில் வந்து முடிவு முளைக்கிறது, அதுதான் இவங்க ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கின் கேருக்கு வந்து 20 years ஆச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து வேறு எந்த பிராண்ட்லேயுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இது ஹோமியோபதி ப்ராடக்ட், அதனால் வந்து சைடு எஃபெக்ட்டும் வராது, நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஹேர் கேர் பார்க்கலாம். இது கேட்டாங்கல்ல, இது போக முக்கியமானது, நம்ம கடையில் வந்து 7 கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமே 1500 ரூபா தான் 7 கிட்டு. இந்த 7 கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, பேர்லு, டைமண்டு, ஆரஞ்சு, மேங்கோ, பப்பையா, ஃப்ரூட்டு மொத்தம் வந்து 7 கிட்டு வருது. 7 கிட்டு 1500 ரூபா தான். ஓகேங்களா? இந்த ஒரு கிட்டு வந்து 10 பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து லைக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது போக நம்ம இந்த டோனரு, ஆஸ்ட்ரிஜென்ட்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட்டு, கிளென்சரு, இதெல்லாமே வந்து பை 1 get 1 கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் நிறையா இது பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா
இது வந்து உங்களுக்கு 1/2 கிலோ ஜெல்லு, க்ரீமு, ஸ்க்ரப்பு, பேக்கு 4மே வந்துடும். இந்த 4மே வந்து பை 1 கெட் 1. உங்களுக்கு வந்து ஒரு 50 பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே நாங்கள் சொல்லுங்கள். யாரும் கொஸ்டின் பண்ணுங்க. இப்போ பேசினது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நான் பேசுகிறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு சார் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரம், நைட் கிரீம் வருது. இதுல ஃபேஸ் வாஷ் இல்லையா சார்? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நைட்டு படுக்க போகும்போது இதை ஒரு ட்ராப் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஈரத்தை தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து சீரம் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த சீரம் வந்து ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நைட் க்ரீமும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆயில் செக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைட் க்ரீம் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ண, லைட்டாக ஜென்ரல் மசாஜ் கொடுத்து தூங்கிடுங்க. ஃபேனுக்கு நேராக படுத்துக்கோங்க, அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிடும். இதை தொடர்ந்து பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் நான். இல்லை எனக்கு வந்து ஆயிலெலாம் வராது மேம், நல்லா தான் இருக்கேன் நான், எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீமையும் சீரமையும் நீங்கள் லைட்டாக ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நல்லாயிருக்கும் ரிசல்ட்ஸ். இதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கம்மா. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் பெங்களூர், ஹைதராபாத், வெளியூர்லேருந்துலாம் பார்க்குறாங்க, மும்பைலேருந்துலாம் பார்க்குறாங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன்னு தெரியல, எடிட்டிங் எப்படின்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு வெளியூரில் இருக்க கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னா சார் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் சார் அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவார், உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்துடும். ஹேருக்கு கேட்டிருந்தாங்க, ஆனால் ஹேருக்கு என்னன்னு ஓகே. ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா, இல்லை ஹேர் வந்து ட்ரீட்மெண்ட் உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்குற சர்வீசஸ்க்கு கேட்குறீங்களா? ப்ராடக்ட்மா சொன்னீங்கன்னா அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபேஸில் 2 சைடு சீக்கில் மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்குது. இது தனியாக வைங்க சார், நான் பார்க்கணும். ஓகே. சொல்லுமா. ஃபேஸில் 2 சைடு சீக்லேயும் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஓகே. பிக்மெண்டேஷன் தான் சார் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் சொன்னாங்கல்ல, அது கொடுங்க. இந்த இருக்குல்ல சார், இதுதானே? இது பிக்மெண்டேஷனே தனியாகவே ரெடி பண்ணியிருக்காங்கடா. உங்களுக்கு இது டெய்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பப்பாயா ஃபேஸ் வாஷ் கொடுங்க சார். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு லென்த்தாக போகும் தெரியல. சார் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு. நீங்கள் எவ்வளோ டவுட் கேட்க போகிறீங்கன்னு தெரியல. முடிஞ்சால் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போகக்கூடாது, நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. ஓகே. இது வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷு, ஒரு க்ரீம், இதை ரெண்டும் செட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல இருக்க பிக்மெண்ட் போயிடும். அது பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி, நியூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், சம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கின் கேர் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் யூஸ் பண்ணி நீங்கள் மேல்புறத்தை சரி பண்ணிடலாம். உள்ளேயும் சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க ரெடி பண்ணும்போது அதுக்கு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்டேக் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். தண்ணி நிறையா குடிங்க, கழிவு நீக்கம் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அஷூர் ஜோவிஸ்லேயும் இருக்குடா. உங்களுக்கு வந்து பிட்மெண்ட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் டேப் பண்ணுங்கள். பிட் க்ரீம் வாங்கி ஃபேஸ் ஃபுல்லாக தயவுசெய்து டேப் பண்ணாதீங்க. அந்த இடத்துல மட்டும் போட்டிங்கன்னா ஈவன் டோன் கொடுக்கும். ஓகே. இப்போ வந்து ஹேர் கொடுத்துருங்க சார் வரிசை அப்படி. இதெல்லாம் பாப்பா இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்னிங்க்கு நல்ல ப்ராடக்ட் ஏதாவது சொல்லுங்கள் சார். என் பிள்ளைங்க அதிகமாக வாங்கிட்டா தான் கேட்பாங்க. ஸ்ட்ரைட்னிங்க்கு நல்ல ப்ராடக்டாக இருக்கும், செட்டாக அப்படியே காமிச்சிருங்க. ஓகே. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. அரோமா மேஜிக் தான். இது வந்து ஹைபிக்ஸும் ரோஸ்மெரி நிறைய இருக்குடா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து போடுங்க, ஒரு நாள் வந்து ஆயில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஷாம்பு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பாக்கு சார் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணது தான். பைலாம் சார் வேறு எதுவும் இருக்கா இந்த பிராண்டை தவிர புதுசாக ஏதாவது இருக்கா ஹேர் ஸ்பாக்கு? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இல்லை, ஒரு நார்மல் ரேட்டில் கொடுத்தீங்கன்னா கொடுப்பேன். ஓகே. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சார்? அதான் எக்ஸ்பிளைன் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா. இது ஓப்பன் பண்ணிக்கலாம்ல? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேறு நீ தான்
இல்லை எல்லாரும் சுற்றி ஃபேன் ஓடுது, பேசுகிறாங்க எல்லாரும் ஹேங்காங்க. இப்போ ஓகேவாடா? வாய்ஸ் நல்லா கேட்குதா? எப்படிங்க? மேட்ரிக்ஸில் ஸ்ட்ரைட்னிங் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு காம்போ செட்டாகவே வருது. நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டில் வந்து ஷாம்பு கண்டிஷன் எல்லாமே செட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரைட்னிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து நியூட்ரலைசரும் ஸ்ட்ரைட்னிங் க்ரீமும் தான் வரும். எல்லா இருக்க மாதிரி ப்ராடக்ட் தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டே இருக்கும். இது 3 ஸ்மூத்னிங் செட். என்ன சொன்னீங்க? அரோமா மேஜிக்கில் சார் வந்து க்ளோயிங் சீரம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நார்மலாக நிறைய ஃபேஷியல் கிட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த கிட்டில் மசாஜ் பண்ணும் போது ஒரு 2 drops ஆட் பண்ணிக்கோங்கடா. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும். அரோமா மேஜிக்கில் இது பிம்பிள் எல்லாத்துக்குமே இதில் சொல்யூஷன் இருக்குது. சீரம் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இதில் வந்து 10 டியூப் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டியூப்பை எடுத்தாலே உங்களுக்கு வந்து 4 ஃபேஷியல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஓகே. இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு, ஸ்கின் ரிப்பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அதுலேயே வந்து வேரியேஷன் இருக்குது. நீ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு சார் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயிலோட சொல்லிடுவார். இதில் ஸ்மூத்தனிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாம்பு, ஒரு கண்டிஷனர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் டபுள் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி எம்யூலிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 45 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடுங்க. ஸ்மூத்தனிங் ப்ராசஸ். ஓகே. அதுக்கு வந்து சீரம், ஃபைனல் ஸ்டெப் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் ஸ்பால வெரைட்டி கேட்டிருங்க சாப்பிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பயோலாக்லேயே நிறைய ஆலிவேரா ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொடக்ஷனுக்கு கலர் ஸ்மூத்தனிங்லேயே வந்து இது ஹேர் ஸ்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? ஓகே. இது ஹேர் ஸ்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தனிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-in-1 ப்ராசஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணியிருக்கவங்க, கிரே ஹேர் இருக்கவங்க, அடிக்கடி டை அடிக்கிறவங்களாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டே இருக்கும் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இது வந்து மேட்ரிக்ஸில் உள்ள ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே. இது வந்து லோரியல், அதே சேம் தான். இதுலேயுமே வேரியேஷன்ஸ் இருக்குது. ட்ரை ஹேருக்கு இருக்குது, கெமிக்கல் ஹேருக்கு இருக்குது, ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. மற்ற இடத்தோட இங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கிடைக்கும் ப்ராடக்ட்ஸு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க, எடுத்து அனுப்புவாங்க. ஓகே சார். இது லைஸ் கோம்ப் இருக்குல்ல, இது கொடுங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு லைவ் போட்டிருந்தேன், உங்கள் பேர் சொல்லி போட்டிருந்தோம். அது கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு கடா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணோம். லாஸ்ட் லைவ்ல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்பயும் சொல்லியிருந்தேன் அமர்ஸ்டாட்டா தான் வாங்கினேன்னு சொல்லி சார் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த ப்ராடக்ட் எங்கே மேம் வாங்கினீங்கன்னு சொல்லி. நான் லைவ்லேயே போட்டிருந்தேன் சார் நம்பரோட. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ வேணும்னா சார்ட்டாக வாங்கிக்கோங்க. இது எப்படி பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேண்ட்ரஃபும் பண்ணிக்கலாம், ஃபேஷியலும் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைட்ரா, இதுலேருந்து தான் ஹைட்ரா ஃபேஷியலே வந்துச்சு. சின்ன சின்ன கிட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கும் போதுலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் இப்போ உங்களுக்கு ப்ரோ கிட்டாகவே வந்து இது வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஆனால் இந்த மிஷின் வந்து இப்போ வந்து நேராக பார்த்து போட்டு பார்க்க சொல்லி நான் இப்போ இவ்வளோ வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் செக் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வகையான இது பாஸ் ஆகும், கரண்ட் வரும். நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஃபேஷியல், பிம்பிளுக்கு, ஐமாக்ஸ்க்கு, எல்லா மசாஜுக்குமே தனித்தனியாக வரும். இது ஃபுல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை பற்றின வீடியோ வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு மாடல் இல்லாமல் நம்ம பண்ணி காமிக்க முடியாது. ஓகே ஓகே. 1 செகண்ட். இது ஹேர் டைக்கு என்ன சார் இருக்கு? நான் அடுத்து நான் கேட்க என் பிள்ளைங்க என்ன கேட்பாங்கன்னு அடுத்து தெரியும். நாங்கள் சொல்லுங்க எதுமா அந்த இந்த மிஷின் ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் ப்ரைஸ் எவ்வளோ சார்? எங்கள் பிள்ளைங்களுக்கு
சொல்லுங்க பண்ணி கொடுத்துடலாம். ஓகேடா 1800 எம்ஆர்பி. நீங்க சார் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் பேரை சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. மேப்ல போட்டாலே வந்துரும்ல பியூட்டி கிரீம். வந்துரும். ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. மேப்ல நீங்க பியூட்டி கிரீம் ஷாப், காஸ்மெட்டிக் ஷாப்னு போட்டாலே வந்துரும்டா, லொகேஷனோட வந்துரும். இங்க பழைய சென்ட்ரல் சினிமா தியேட்டர் ஒன்று இங்க இருக்கு பக்கத்துல. ஆக்சுவலா எங்க வீடு வந்து நியர்பைல தான், அதனால எங்களுக்கு அப்ப இருந்தே சாரா தெரியும். அதுக்கு பக்கத்துலயே இருக்கு பழைய சென்ட்ரல் சினிமா தியேட்டர்னு சொன்னால பெரியார்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோ கரெக்டா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. தியேட்டருக்கு பக்கத்து பில்டிங் தான். நம்ம அந்த டியூப் கோம் மட்டும் தனியா கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இப்போ ஐஃபிகன்சில இருக்குல்ல, அந்த கோம்பு மட்டும் தனியா தருவீங்களா? இருக்கா? ஆர்டர் பண்ணி அதான் எதை கேட்டாலும் கிடைக்கும், ஆர்டர் பண்ணி தந்துருவாங்க. இது வந்து ஃப்ரூட் வினிகர். நம்ம நிறைய பேர் வந்து ஹேர் டை போடுறோம்ல, ஹேர் டை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டே இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு கெட்டுதுன்னு சொல்றோம். இது வந்து ஃப்ரூட் வினிகர். இந்த வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப் பாட்டிலாக இருக்கும். சார் ஒரு எக்ஸ்கியூஸ், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கலாமா? தாராளமா. இது வந்து ஜெல் டை. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட் இந்த தான். முன்னாடிலாம் வந்துட்டு உங்களுக்கு டை போடுறதுனால ரொம்ப யோசிப்பாங்க, ஏன்னா கெமிக்கல் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜெல் டை வந்ததுக்கப்புறம் நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிட்டிங்கனாலே ஸ்கின் வந்து ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆயிரும். இந்த டையில் என்ன ஒரு இதுனா உங்களுக்கு வந்து முக்கியமாக ஃபேஸ் வந்து பிளாக் அடிக்காது, ஹேர் ஃபால் இருக்காது, இச்சிங் இருக்காது. ஓகேங்களா? இந்த இது வந்து ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். இந்த இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஓப்பன் சார், நீங்களும் மேமும் வந்து யூஸ்ஃபுல்லான நாலேஜ் நிறைய கொடுக்குறீங்க, தேங்க்யூ போட்டுருக்காங்க. ஓகே. இது வந்து கடல் மாதிரி. இந்த இது வந்துட்டு நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து அப்டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து பவுடர் டை. இது வந்து அமீன்ஸுங்கிற ப்ராடக்டில் இருக்குது. லேஸ் வார்ம் வாட்டர், அதை வந்து நம்ம இந்த டையில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா பிளாக்காக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் இந்த இது. அது மாதிரி இந்த இது வந்து இந்த லோரியல், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து கலர் டியூப்லேயுமே வந்து இந்த டை வருது. இதுக்கு வந்துட்டு இந்த டெவலப்பர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணணும். இது வந்து பிளாக்குக்கு வந்து 20, கலருக்கு வந்து பர்கண்டி, ப்ரௌன் இந்த மாதிரிக்கு 30 போட்டுக்கலாம். ஃபேன்சி கலருக்கு வந்து 40 போட்டுக்கலாம். இந்த டை சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இது வந்து ஜெல் டை. இது வந்து ஏபி அப்படின்ட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஸ்கூப் எடுத்திங்கன்னா இதில் ஒரு ஸ்கூப் எடுக்கணும். ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். பண்ணவே ஒரு தலையில் அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ். நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் சார். செல்லக்குட்டீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெவலப்பர், ஒன்று கலர்மா. இது ஆல்ரெடி நம்ம சார் சொன்னாங்க, ரீசெண்டாக வந்திருக்கு. நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் கொடுத்தாரு, மறந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா நம்ம வந்து 1+1 எடுத்துக்கணும். ஒரு முடி எடுக்கிறீங்கன்னா இது அது ஈக்குவலாக ஒரு முடி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஹேரை ஃபர்ஸ்ட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க, டபுள் வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு கண்டிஷனர் தயவுசெய்து போட்டக்கூடாது. கியூட்டிக்கல் ஓப்பனில் இருந்தால் தான் ப்ராடக்ட் உள்ளே போய் வேலை செய்யும். சரியா? நல்லா டபுள் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த ஹேரில் வந்து நீங்கள் இதை 1+1 எடுத்துக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். 2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டி, கலர் சேஞ்ச் ஆயிரும். அதை அப்படியே வைக்கக்கூடாது, உடனே நீங்கள் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருங்க. சரியா? லைட்டாக எம்ப்ளிஃபிகேஷன் லைட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 hour வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஹேர் வந்து டை போட்ட ஃபீலே இருக்காது. ஸ்கின்ல மெயினாக ஒட்டாது. இது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள், இதோட வீடியோ இருக்கும். ஸ்கின் டைட்டனிங் தெர்மோ மாஸ்க்கும் இந்த காஸ் கிளாத் நான் சொல்லுவேன். அது மாதிரி ஸ்கின் டைட்டனிங்க்கு இமிடியேட்டாக பண்ணணும்னா அந்த தெர்மோ மாஸ்க் இருக்குது, இதுக்கும் அந்த காஸ் கிளாத் இருக்குது. ரெண்டையும் வந்து போட்டு இது பண்ணணும்னா இமிடியேட்டாக ஸ்கின் வந்து இந்த லூஸ் ஸ்கின் வந்து டைட்டனிங் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஜோவிஸ் பிராண்ட்லேயே இருக்குது. நல்லா எக்ஸலண்ட் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு. அது போக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கேல்வானிக் மிஷின், ஹை ஃப்ரீக்வன்சி, வாட்ஸ் மோர், அல்ட்ராசானிக், ஓசோன் ஸ்ட்ரீமர், ஹெட் ஸ்ட்ரீமர், இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸும் இருக்குது. டம்மி வந்து உங்களுக்கு வந்து 600லேருந்து 4000 வரைக்கும் நமக்கு நிறையா ரேஞ்சஸில் இருக்குது. அது மாதிரி சேர்ஸு, மிஷினரிஸு, எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கடையில் இருக்குது. வேறு இந்த
பேபிஸ் அதே போல் நான் வந்து பார்லர் வச்சுருக்கேன் மேம். சேல்ஸ் நான் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் வந்து கம்மியான பட்ஜெட்லேயும் இருப்பாங்க, ஹை பட்ஜெட்லேயும் வச்சுருப்பாங்க. சேல்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட 1+1 ப்ராடக்ட் நிறைய வச்சுருப்பாங்க. ஷாம்பு, கண்டிஷனர், ஹேர் ஆயில் எல்லாமே 1 kg 1 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அழகாக வாங்கி சேல் பண்ணலாம், கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். அப்படி வேணும்னாலும் சார்ட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சு நீங்கள் கிளாஸ்? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் குயிக்காக கேளுங்க. ஸ்ட்ரீக்ஸில் அதே போல் ஒரு ப்ராடக்ட் இல்லைனாலும் சார் ஒரு 4-5 நாள் கேட்டுட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, அதுவுமே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்லும் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? இப்போ சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க சார், நான் காமிக்க சொல்கிறேன். லைக் பறக்குது. சேல்ஸ் ஐட்டம் வந்து நம்ம கடையில் நிறைய இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு வந்து buy 1 get 1 கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு 8 ஃப்ளேவர் வரைக்கும் வருது உங்களுக்கு. இது வந்து மற்ற ஷாம்பு மாதிரி இருக்காது, நுரை கம்மியாக தான் வரும். ஹெர்பல் ஷாம்பு, ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா ஆலிவேரா வருது, ஆல்மண்ட் வருது, சிக்கக்காய் வருது, கோகோனட் வருது. இந்த மாதிரி ஒரு 8 ஃப்ளேவர் வருது. இது வந்து buy 1 get 1. அது மாதிரி ஹேர் சீரம் இருக்கு இல்லையா, ஹேர் சீரம் வந்து நம்மகிட்ட நிறைய பிராண்டில் இருக்குது. ஹேர் சீரம் வந்து ஸ்ட்ரீக்ஸில் இருக்குது, மேட்ரிக்ஸில் இருக்குது, லோரியல், இந்த மாதிரி பிராண்டில் எல்லாமே இருக்குது சேல்ஸுக்கு. அது மாதிரி இது வந்து மாய்ஸ்சரைசிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து க்ரீமி ஃபார்மில் வரும். அதிலே வந்து பிம்பிள் க்ரீம், பிக்மெண்ட்டு இந்த மாதிரி வருது. அதுபோக டார்க் சர்க்கிளுக்கு வந்துட்டு க்ரீம் இருக்குது, அரோமாவில் நல்லாயிருக்கும். அது மாதிரி இது வந்து ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளேவரில் ஒரு 50 பிராண்டில் இருக்குது ஃபேஸ் வாஷ் வந்து. அது வந்து நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு 30 ரூபாவில் இருந்து 300 ரூபா வரைக்கும் ஃபேஸ் வாஷ் இருக்குது. இப்போ வெயில் காலத்துக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீன், இது வந்து இப்போ டோனி க்ரீமில் இருக்குது. இது வந்து 80 rupees தான். இது வந்து buy 1 get 1 கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நல்ல மார்ஜினும் இருக்குது. கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அது மாதிரி இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் வந்து உங்களுக்கு அஸ்டாபெரியில் இருக்குது. இது வந்து buy 1 get 1 இந்த ப்ராடக்ட்டு. இதுவும் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது கோட் மில்க் சோப்பு, ரத்தச்சந்தன் சோப்பில் வந்து ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து நல்ல இதுக்கு இருக்கும். அதுமாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் டெய்லி யூஸ்க்கு வந்து வீஜானில் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 ஃப்ளேவர் வருது, கோல்டு, க்ரீனு, மெரூன், இந்த மாதிரி 3 ஃப்ளேவர் வருது. இந்த இது ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு. அது மாதிரி இது வந்து மருவுக்கு லோஷன், வாட்ஸ் ரிமூவர் லோஷன் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் எடுத்து ஒரே ஒரு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த டியூப் முடியக்குள்ள, பாக்ஸ் முடியக்குள்ள அந்த வந்து மரு வந்து உங்களுக்கு போயிடும். இந்த ரிச்வில் சொல்லியிருந்தேன்ல ஹோமியோபதி ப்ராடக்ட், இதுலேயுமே சோப்பு இருக்குது. இது வந்து 3க்கு 1 ஃப்ரீ கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எங்கிட்ட அதிகமாக கேட்குறதுன்னா, நம்ம ஏர்லோ ட்ரீட்மெண்ட் கிளாஸ் போடும் போதெல்லாம் மேம் எங்கே ப்ராடக்ட் வாங்கன்னு கேட்பீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏர்லோ ட்ரீட்மெண்ட் ஜெல்லு, இதுக்கு வந்து பிராண்ட் நேம்லாம் இருக்காது, ஆனால் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குமா. இது பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நான் சொல்கிறேன். ஏர்லோ ட்ரீட்மெண்ட் ஜெல் நம்மகிட்ட யாராவது கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சாருக்கு அனுப்பிடுங்க. சார் இது எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? ஏர்லோ இது வந்து 1500. இதுலயே எல்லாமே வந்துடும், அந்த டேப்பு, அந்த ஸ்டிக் எல்லாமே வந்துடும். கிட்டாவே சார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 1500 தான் சொல்றாங்க. இது வந்து என்னென்ன வருது அப்படின்னா, நம்மளோட சர்ஜிக்கல் டேப் ஒன்று வந்துடுது, டூத் பிக் வந்துடுது, ஒரு 5 பீஸ் வச்சிருக்காங்க. அது போக நம்ம ஜெல் வச்சிருக்காங்கம்மா. ஜெல் எப்பயுமே கையில் எடுக்கும் போது க்ளவுஸ் போடாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் பழகிட்டேன், அதனால எடுக்கிறேன். ஏர்லோ ட்ரீட்மெண்ட் கிட்டு சார்ட்டாக இருக்குது. 1500 தான் சொல்லியிருக்காங்க. சார் அதெல்லாம் வீடியோவாக காமிக்கலாம், நான் எடுத்து தரேன். ஒன்று சரி அப்படியே வைங்க, வைங்க. இந்த 1 செகண்ட் வைங்க. உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுன்னா சேல்ஸ் உங்கள் பார்லரில் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. சரியா? அதே போல் வந்து பியூட்டி ஷாப்பில் வந்து நம்ம கேட்ட வாங்கி சேல்ஸ் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளியே வாங்குறதோட ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கிது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பார்லர் ஷாப்பில் அனுபவம் உள்ளவங்க இப்போ எப்படி நம்மகிட்ட வந்தால் தான் பியூட்டிஷன் சரி பண்ண முடியும்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான். சரியா? ஏர்லோ ட்ரீட்மெண்ட் ஜெல் யாராருக்கு வேணும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிக்கோங்க. 1500 தான் சார் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவர் 2500 முதல் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கம்மா.
ஓகே, இது போக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஷார்ட்டாக அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு நேரம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நாளைக்கு இந்த வீடியோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு மேக்கப் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். இங்கே வந்து சாரோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் வைக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறையா கொடுத்துட்டுருக்காரு. மெயினாக வந்து அதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோ வந்தேன். நம்ம ஈவெண்ட்லேயுமே சாரை பேச சொல்லியிருந்தோம். அதை பற்றி பேசுறதுக்கு எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்தால் இந்த லோனை எப்படி வாங்கலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு சார்ட்ட கேளுங்க. அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ பார்லர் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே வச்சுருக்கவங்களுக்கும் இந்த லோன் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த லோன் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆல் நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து இந்த லோன் கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து வட்டி இல்லாத கடன், சப்சிடி லோன். ஓகேங்களா? இந்த லோன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ 10 lakhs இருந்தது, இப்போ 20 lakhs வரைக்கும் இந்த லோன் வந்து சப்சிடி லோன் வந்து கொடுக்குறாங்க. இந்த லோனை பற்றி யாராவது தேவைன்னா தமிழ்நாடுக்குள்ளே எந்த ஊராக இருந்தாலும் நம்ம இந்த லோன் வந்து வாங்கிக்கலாம். மதுரையில் இருக்கவங்க நேராக நமக்கு கடைக்கு வாங்க. இந்த லோனை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இது பண்ணுறது, பார்லர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் இது பண்ணுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு தான். இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 daysக்கு முன்னாடி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த பார்லர் வந்து கெமிக்கல் அந்த ஒரு இதில் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தது. இப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து பியூட்டி பார்லர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இந்த பிஸ்னஸை வந்துட்டு நம்ம விட்டுற வேணாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருந்திருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு வந்து ஒரு 20 வருஷ காலமாக தெரியும். ஸோ அதனால் நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. நம்ம கடைக்கும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை வந்து மேல கோபுர தெருவில் இருக்குது, சென்ட்ரல் சினிமா பக்கத்தில். என்னோட நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். அவசியம் எந்த டீட்டெயில்ஸ் வேணுமாலும் கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எந்த வேணுமாலும் இது பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மேடம். பேபிஸ் எப்படி இருந்துச்சு எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கிளாஸ்? நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னாதான் நெக்ஸ்ட் நம்ம இதை அப்டேட் பண்ணுவோமா வேண்டாமா. ஏன்னா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் புது ப்ராடக்ட் என்ன வந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிருங்க மேம், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்குறேன் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அந்த கிளாஸ்? மோஸ்ட் எனக்கு அந்த ஃபீட்பேக் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்லரில் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட் அந்த மாதிரியே பேசிட்டே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெளியே வந்து அதர் ப்ராடக்ட்ஸை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர். ஷாப் நேம் பியூட்டி குயின். நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும். காஸ்மெட்டிக் ஷாப் மதுரைன்னு போட்டாலே வந்துடும். சார் பேர் அமர். வெரி யூஸ்ஃபுல், வெரி நைஸ் மேம், அண்ட் வெரி யூஸ்ஃபுல். சூப்பர் மேம், தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல், சூப்பர் மேம். இந்த கார்டு கொடுக்குறது இல்லை, பேக் கேமரா பேக்கில் மாற்றிருக்காங்க. இப்போ இப்படி காமிக்கும் போது ரிவீலில் தெரியும். நான் அந்த காமிக்கிறேன். வெரி நைஸ் மேம், யூஸ்ஃபுல் மேம், வெரி யூஸ்ஃபுல் மேம். தேங்க்யூ பேபிஸ். நான் உங்களுக்கு அதான் புதுசாக எதாவது பண்ணணும். அடுத்த லெவலில் சார் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்ல பாருங்க, ரொம்ப அப்டேட் முக்கியம். அதனால தான் அப்டேட்டை வந்து தேடி ஓடிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் புதுசாக வாங்கி என்ன வந்துருந்தாலும் கேட்பேன். நான் வாங்கி யூஸ் பண்ணி தான் இந்த நாலேஜ் கொண்டு வந்திருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எங்கள் காலத்துல எல்லாம் அனுபவம் கிடையாது. நாங்கள் யார் என்ன சொன்னாலும் வாங்கிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. நல்லா உணர்ந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க. எங்களை மாதிரி பர்சன் சொல்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து காஸ்மெட்டிக் போடலாம். சரியா? சார் நிறைய வச்சிருக்காங்க ஒரிஜினல் மேக் ப்ராடக்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக. நீங்கள் இப்போயே கொஞ்சம் லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஒரு நாளைக்கு பிளான் பண்ணலாம். எனக்கு இன்னும் அடுத்த ஷெட்யூல்ஸ் நிறைய இருக்குது. அதை நான் முடிச்சுட்டு இப்போ ஹேர் கட் கிளாஸ் போட போகிறோம். மெயினாக நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து 2 days ஒர்க் ஷாப் போட போகிறோம். எனக்குமா டேட் போட்டுருக்கீங்க? கம்மன் 29-30 மேம். ஓகேடா. கம்மிங் 29-30 2 நாள். என்னென்ன கிழமை வருது? சனி ஞாயிறு. சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். நம்ம ஒரு 2 monthsக்கு முன்னால் வச்சுருந்தப்ப ஒரு 6 members வந்தாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணால் நான் இந்த கிளாஸ் நான் திருப்பி உடனே போட மாட்டேன். ஹேர் கட் ஒர்க் ஷாப்பில் நம்ம என்னென்ன பண்ண போனால் டம்மி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது போக கம்ப்ளீட்டாக இப்போ உள்ள கிரியேட்டிவ் கட்ஸ் எல்லாமே வரப்போகுது. மிஸ் பண்ணிடாமல் இன்றைக்கே மெசேஜ் பண்ணி அட்மியை ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. மேம் வெரி யூஸ்ஃபுல் மேம். ஐ எம் நாட் யுவர் ஸ்டூடெண்ட் பட் ஐ வாட்ச் யுவர் லைவ். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு மீ. தேங்க்யூ பேபி, வெல்கம். ஒரு கிளாஸ் மாதிரி சாப் போடுறீங்க அமர் சார் அப்படின்னு. கண்டிப்பா போடலாம். என்ன மாதிரி கிளாஸ் வேணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க இன்னைக்கு டீச் பண்ணது கிளாஸ் எடுத்த மாதிரி சொல்லுங்க. சரி சரி. நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு சாரோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா நான் உங்களுக்கு சார் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க கிளாஸ் அப்படின்னா கூட பண்ணிடலாம். இந்த ஸ்பேஸ்ல வந்து கம்மியா தான் உட்கார முடியுது. அவ்வளோ ப்ராடக்ட் வச்சு அடுக்கி வச்சிருக்காரு சார். ஒரு நாள் சொல்லுங்க 20 members உட்காரலாம். தாராளமா. என்ன கிளாஸ்ல பேபிஸ் வேணும் உங்களுக்கு? வேணா ஒரு ஆஃபர் கொடுக்கலாமா? என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லுங்க. சார்ட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன், இப்பதான் வந்தேன் அப்படின்னு. சரி, நான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்காக இல்லை சாருக்காகவும் சேர்த்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். என் லைவ் அப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக சார் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். கண்டிப்பாக பண்ணிடலாம். எதை பற்றின கிளாஸ் வேணும்? ஏர்லாப் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் போடலாமா? இங்கேயே ப்ராடக்ட் இருக்கு. அப்படியே சார்ட்ட ஒரு ஆஃபர் கேட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. வேற என்ன இருக்கு? நம்ம போடுற கிளாஸா இருந்தா ஃபேஷியல் கிட்ல ஏதாவது புதுசா என்ன கிளாஸ் வேணும்னு டக்குன்னு போடுங்கடா. பெடிக்யூர் இருக்கு. பெடிக்யூர்ல இந்த ஜெல் பெடிக்யூர் வச்சிருக்கீங்களா சார்? இப்போ ரீசெண்டா வந்தது. உள்ள போட்டா அப்படியே இருக்கு. ஹேர் கட் கிளாஸ்க்கு நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹேர் கட் கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மல்டி ஹேர் கட்ஸ் வரப்போது. அப்படியே இப்படி சுண்டி விட நேரத்தில் அந்த ஹேர் கட்டவே நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணக்கூடிய ஹேர் கட்டு நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சரியா? நான் ப்ராடக்ட் கிளாஸ் கேட்குறாங்க. ப்ராடக்ட் கிளாஸ் ஓகே. ப்ராடக்ட் கிளாஸில் வந்து ஒரு நாள் வேணால் சாரை நான் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வாங்க, இங்கேயே வந்து நேரடியாக இதையே பார்த்து அவன் சார்ட்ட டெஸ்டர்ஸ் வாங்கி கூட நம்ம என்ன இருக்குன்னு பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாம். சரியா? ப்ராடக்ட்டை லைவாக பார்த்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளாஸாக என்ன வேணும்னு கேட்குறேன் உங்ககிட்ட. மெயினாக சார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறாருல, கிளாஸ் என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் டீச் பண்ண ரெடி வந்து பண்ணித்தரேன். வீடியோ வந்து ஹேங் ஆயிடுச்சு. டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஐஃபிகன் சினிசன் வச்சு டேண்ட்ரஃப்க்கு ஆயில்ஸ்லாம் வச்சிருக்காரு சார். அந்த டிப்ஸ் நான் சொல்லி தரேன். ப்ராடக்ட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ட்ரிக்ஸ் நான் சொல்லி தரேன். கேட்டிருக்காங்க. ஏர்லாப் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் சார் அரேஞ்ச் பண்ணுங்க சார். நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க, நான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சார் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக சாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் நம்பர் வாங்கிக்கோங்க. உண்மையாக சொல்ல போனால் நிறைய பேர் நினச்சிருக்கலாம், இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் நான் சொல்ல நினச்சேன். சில பேர் வந்து மணி வாங்கியிருப்பாங்க, காசுக்காக வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு நினச்சிருப்பாங்க. கிடையவே கிடையாது. லைஃப் லாங் உள்ள பாண்டிங் இது. ஒரு சிஸ்டர் மாதிரி அப்பயும் அவர் வரும்போது சேஃபாக செக்யூராக ஒரு ஆட்டோ கூட வந்து ஏற்றி விட்டு போவாங்க. இன்ன வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கேட்டால் வந்து கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுக்கும் காசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ஈவெண்ட்டில் கூட சார் வந்து கேட்கும் போது உங்களுக்கு என்ன மேம் செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ கூட நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், சார் நமக்கு செய்கிறத நம்ம பிள்ளைங்க நான் வளர்ந்துட்டேன் சார், நம்ம பிள்ளைங்க வளரட்டும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன். அடுத்த நொடியே அழகாக உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி 80 பேருக்குமே கிஃப்ட் வந்து கொடுத்தாரு. அது அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்றக்காக நான் இங்கே வந்திருக்கேன். மணி வாங்கிட்டு இந்த ஏன்னா நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. நிறைய நீ கமெண்ட் பண்ணுவாங்க, மேம் நீங்கள் காசு வாங்கியிருப்பீங்க சாட்டாவே பேசுறீங்கன்னு சொல்லி. இது வந்து காசு வந்து எனக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம், மக்களை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். நான் மக்களை நிறையா சம்பாதிச்சிருக்கேன், அதில் இவங்களும் ஒருத்தர் தான். சரியா? அதனால் நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா நம்ம பல மடங்கு திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கும். இப்போ எப்படி நம்ம கேட்டோன்னா கிளாஸ் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வகையான பாண்டிங் தான். தேங்க்யூ ஸோ மச். லைவ் முடிச்சிடலாமா? டவுட் எதுவும் இல்லையா? டேண்ட்ரஃப் கிளாஸ் ஓகேடா சார். டேண்ட்ரஃப் கிளாஸ் கேட்குறாங்க, அப்புறம் ஏர்லாப் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. இன்னும் சார் சில ப்ராடக்ட்லாம் வச்சிருக்காரு. நான் எல்லாமே பார்த்துட்டு நம்ம என்ன கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்லேயே அப்டேட் பண்ண முடியும் சார் ப்ராடக்ட்னு பார்க்குறேன். அது போக சார் இனிமேல் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறேன். சரியா சார்? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். அவசியம் கடைக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே பாய் டார்லிங்ஸ். நான் முடிஞ்சால் இங்கே இருக்கிறத எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து குரூப்பில் போட சொல்கிறேன்டா. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை டியர்ஸ்.